பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை ஆகாய் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம் சொல்லுவது பாருங்க. இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களின் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல காண்கிறது அல்லவா? அல்லேலூயா. இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களின் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறார்கள் யார்? இப்பொழுது அது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் காண்கிறது அல்லவா? அல்லேலூயா. இப்போ எப்படி காண்கிறீங்க? உங்கள் பார்வையிலே ஒன்றுமில்லாது போல காண்கிறது அல்லவா? ஆனாலும் செருபாபேலே, நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க, திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்தாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள். தேசத்தில் எல்லா ஜனங்களும் நீங்கள் திடன்கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது, கர்த்தரை முன்வைத்து நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வேலையை நடத்துங்கள். அப்போ கர்த்தரை முன்வைத்து எந்த வேலை செய்தாலும் கர்த்தரை முன்வைத்து நீங்கள் செய்யும் பொழுது அங்கே கர்த்தர் உங்களுக்கு முன்னின்று துணை நின்று நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். வசனத்தின் கர்த்தர் உங்களை நடத்துவாராக. தகப்பனே, மை துதிக்கிறோம், சோத்திரங்க தாவே, சர்வவல்லமையுள்ள தெய்வமே, மை துதிக்கிறோம், சோத்திராண்டவரே, நேற்றும் இன்று மாறாத நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்தமுள்ள கருத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி இந்த பொறுப்பாத்திரம் தேவன் பொறுப்படுங்க. ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.